ஒர்த்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நான் இந்த படத்துக்கு ஃபுல்லாவே மாத்துவேன் 10க்கு 10 சார். நோ வேர்ட்ஸ். கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா எல்லாரும் அழுதுதான் வெளியே வருவீங்க. அவ்வளவு சூப்பரான படம். ஒரு 50th ஃபிலிம்க்கு இது வந்து ரொம்ப ஒர்த்தானதா இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு 50 வேற லெவல் பண்ணிட்டாங்க. தளபதி விஜய் மாஸ் செம்மையா இருக்கும். உன் தலையை எடுத்த மாதிரி அவன் தலையை எடுக்கறடா. எல்லாரும் பார்க்கணுங்க. ரொம்ப அருமையா இருக்கு படம். படம் சூப்பரா இருக்கு. வேற லெவல். எக்ஸ்ட்ராடனரி. சூப்பரா இருந்தது. சூப்பர். மஸ்ட் வாட்ச். சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. விஜய் சேதுபதி ஆக்டிங் எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க. அனுராக் காஷ்யப் எல்லாமே நல்லா நடிச்சு. சார். நோ வேர்ட்ஸ். சூப்பர் ப்ரோ. 50வது படம் ரொம்ப தரமா இருக்கு விஜய் சேதுபதிக்கு. நாங்க ரொம்ப கண்கலங்கி தான் வந்தோம். ஏன்னா மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். நித்திலன் சுவாமிநாதனோட ஸ்கிரீன் பிளேயும் நல்லா இருந்துச்சு. அவரோட ரைட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா எல்லாரும் அழுதுதான் வெளியே வருவீங்க. அவ்வளவு சூப்பரான படம். கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து. இது ஒரு கம்பேக்னு தான் சொல்லணும். 50th மூவி வேற லெவல் மாஸ். இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறப்போ ஒரு மாதிரி காமெடியாக ஆரம்பிச்சாங்க. பட் இன்டர்மிஷன்லேயே ஒரு சீரியஸ் ஒன்று முடிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பயங்கர எமோஷனல் கனெக்டோட இருந்தது. நடித்த ஒவ்வொருத்தருமே வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவரோட 2வது படம் மாதிரியே தெரில. அப்படி ஒரு படம் இது. பயங்கர எமோஷனல் இருந்தது. லாஸ்ட் இயர் சித்தா கொடுத்த அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த படம் கொடுக்கும். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே செமையா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸ்டோரி வந்து நார்மல் தான். ஸ்க்ரீன் பிளே செமையா பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிக் சூப்பரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 50th ஃபிலிம்க்கு இது வந்து ரொம்ப ஒர்த்தானதா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆமா, அனுராக் காஷ்யப்போட ரோலும் செமையா இருக்கு. அப்புறம் அந்த சதுரங்க வேட்டையில ஹீரோவா நடிச்சிருப்பாரு, அவர் ரோலும் செமையா இருந்துச்சு. அண்ட் காந்தாராவோட மியூசிக் டைரக்டர் மியூசிக் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. சூப்பர் இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. விஜய் சேதுபதிக்கு 50 வேற லெவல் பண்ணிட்டாங்க. நிதிலன் டேரக்டர் பயங்கரம். 5 வருஷம் கழிச்சு இந்த படம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 7 வருஷம். குரங்கு பொம்மை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அதை போய் பலாசோல பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. என் ஃப்ரெண்டு வந்து அவர் பயங்கரமா இவர் படம் பார்த்தே ஆகணும், ஏன்னா அவர் ரொம்ப ஃபாலோ பண்றான் அந்த டேரக்டரை. என் ஃப்ரெண்டு தான் பஸ் போயே ஆகும்ன்ட்டு ஃபர்ஸ்ட் டே புக் எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அப்பயே புக் பண்ணோம். படம் வேற லெவல். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பர். நாட்டு ரொம்ப தேவையான ஒரு கான்செப்ட் தான். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. எல்லா தேட்டர் எல்லாருமே அவங்களோட பொண்ணை வந்து ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு படம். தளபதி விஜய் மாஸ் படம் செம்மையா இருக்கும். 50வது படம் செம்மையா இருக்கு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். படத்துல அது ஓபன் பண்ணக்கூடாது நிறைய விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா தீதும் நன்றும் பிறர் தர வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட செம்மையா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி கிளைமேக்ஸ்ல வேற. அதான் நம்ம 6 மாசமா எந்த ஒரு தமிழ் படம் சொல்ற அளவுக்கு வரல அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கருடன் வந்துச்சு. கருடன் அடுத்து மகாராஜா. எல்லாருமே ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ட்விஸ்ட் அண்ட் டர்னோட நல்ல ஒரு நாள் நிலையரா எந்த ஒரு எப்படி சொல்றது எமோஷனலா நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்னோட நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணீங்கன்னா தமிழ் சினிமா இன்னும் அடுத்து போயினே இருக்கலாம். ஓகேங்களா? டைரக்டருக்கு முக்கியமாக டைரக்டருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் வந்து குரங்கு பொம்மை. ஓகேங்களா? அந்த படத்துக்கு அடுத்து இந்த படம் எடுத்திருக்கேன். படம் சூப்பரா இருந்துச்சு. சீரியஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அப்பா பொண்ணு அந்த அளவுக்கு இதாச்சு. அதுக்கப்புறம் சொசைட்டி அதுக்காக பொண்ணுங்க எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ் ரோல் தான். பட் அவரோட கதாபாத்திரம் வந்து ஒரு சைடு நல்லா இன்னொரு சைடு கெட்டவன்ற மாதிரி தான். அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் வந்து அவரோட ஆக்டிங் வந்து உண்மையிலே அந்த ஃபீல் பண்ணி வர பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அது உண்மையிலே அனுராக் அந்த மாதிரி தான் பார்க்கணும்னு நான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரோல் தான். பட் அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சிங்கம்புலியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அந்த கேரக்டர் அவர் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. காதல் மணிகண்டன் கூட ஒரு கொஞ்ச நேரம் வந்தாலுமே அவர் நல்லா நடிச்சிருக்காரு. மற்ற போலீஸ் கேரக்டர் வரவங்களா இருந்தாலும் சரி, முனிஷ்காந்த், நெட்டி எல்லாரோட ரோலுமே கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்குது. அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல நெட்டியோட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து யாருமே எதிர்பார்க்காதப்போ தியேட்டரே வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ சின்ன கேரக்டர் கூட சின்ன சீன் கூட ரொம்ப மெனக்கேட்டிருக்காங்க. அது ரொம்பவே படத்தில் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ட்ரைலர் பார்க்குறப்பவே ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்ற மாதிரி தான். என்னடா 50வது படம் இந்த மாதிரி வச்சிருக்காங்களேன்னு தான் தோணுச்சு. நேற்று ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு கூட பயங்கர ஹைப் இருக்கும்போது எப்படி இருக்க போதுன்ற ஒரு தாட் தான் இருந்தது. பட் இதில் வந்து அவர் பெருசாக டைலாகுமே பேசாமல் எக்ஸ்பிரஷன் பாடி லாங்குவேஜ்லேயே ரொம்பவே கவர் பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் சேதுபதி யாருன்னா ஆக்டிங்னு தான் சொல்லுவாங்க. அதை இதில் திருப்பி நிரூபிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக ஒரு அமையும். ப்ரோ படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம எந்த சீன்லையுமே வந்துட்டு என்னடா இங்கே இப்படி குறைஞ்சிருமோ, ஹைப் கொஞ்சம் குறைஞ்சிருமோ நம்ம எதிரே பார்க்க மாட்டோம். அவ்வளோ சீரியஸ்லாம் இருந்தது. ஒரு 50வது படம் ஒரு ஹீரோக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ சூப்பராக இருக்குந்தாங்க. அவ்வளோ சூப்பராக ஸ்க்ரீன் பிளேல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல நம்ம எதிர்பார்த்துருக்கே முடியாது. யாருமே ஸ்பாய்லர் இல்லாமல் அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் இந்த படத்துலேருந்து ஒரு கேரக்டரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த கதை மூவே ஆகாது. ஏன்னா எல்லா கேரக்டருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பண்ணியிருக்காப்புல. எங்கேயுமே வந்து ஒரு
இந்த கேரக்டர் எதுக்கு வருதுன்னே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டரோட ஆக்டிங் வைஸ் ஆகட்டும், இல்லை அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும், ஒரு சின்ன குழந்தை வந்திருந்தா கூட அந்த குழந்தைக்கான கதைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதை வேற மாதிரி எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் முடிகிற டைமில் நல்லா இந்த படம் வந்து இப்படிதான் முடிய போகுது அப்படின்றது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, இன்டர்வல் பிளாக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்பா அம்மா எமோஷன் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப எங்கேஜிங்காக லேக் இல்லாமல் வச்சிருந்தாங்க. 50வது படங்கிறது இல்லை, அவரு ஒரு கேரக்டராகவே இல்ல மொத்த கதாபாத்திரம்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு இந்த படத்துல? இல்லை, ரொம்ப எக்ஸலண்டா நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் படம். கதைக்கு என்ன தேவையோ அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லா ஃபினிஷிங்க்கும் கடைசியில் ஒரு லீடு வந்து கரெக்டாக எல்லாமே இருக்கு. கிளைமேக்ஸ் அண்ட் இன்ட்ரோ இல்லை ரொம்ப 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 நல்ல படம், ரொம்ப எமோஷனல் கனெக்டிங். மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. இது நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த மியூசிக்கு சரௌண்டோட நீங்கள் பார்க்க முடியும். சீரியஸா விஜய் சேதுபதியோட 50வது படம் கதை தேர்வு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி சாருக்கு இது ஒரு அவரோட லைஃப் ஜேர்னில இந்த இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இந்த படத்துல இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து ஒரு குப்பை தொட்டியை காணும்னு எஃப்ஐஆர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கொடுப்பாங்க. அந்த எஃப்ஐஆர் எடுத்தாங்களா இல்லையா, அதுக்கு நடுவில் அந்த எஃப்ஐஆருக்குள்ள என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்றது தான் கதை. இந்த கதையை அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி ட்விஸ்ட்டை கரெக்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க டைரக்டர். விஜய் சேதுபதி நடிப்பு சூப்பர். எந்த இடத்துலையுமே எங்கேயுமே வந்து ஆஹா அப்படின்ற மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி இல்லை, சூப்பராக நடிச்சிருக்காரு எல்லாமே. இந்த படத்துல போலீஸ் ஸ்டேஷன் அந்த செட்டப்பு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் டீமு, நட்டி சாரு, இது எல்லாமே ரொம்ப அழகா வந்து ஒவ்வொருத்தரும் அதுல அந்த பாட்டிமா வந்து காதுல ஹெட்செட் வைப்பாங்க அடிக்கும் போது, அது கூட ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதையில. சிம்பிளான சீன் தான், அதை கூட நோட் பண்ணி பண்ணியிருக்காங்க, வேற லெவல்ல இருந்தது. அதுக்கப்புறம் இதுல திருடங்களாம் வந்து ஒரு 3 பேர் வச்சிருக்காங்க. அந்த 3 பேருமே செம்மையா பெண்ணி தள்ளி இருக்காங்க. பாய்ஸ்க்கு அப்புறம் மணிகண்டன் இந்த படத்துல வந்து ஒரு வில்லனா அறிமுகமாகிறார். பாய்ஸ்ல காமெடியா இருப்பாரு. போயிட்டு அவர் வேணா செந்திலுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து தருவாரு. ஆனா இப்போ வந்து வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சிங்கப்புலி சார் காமெடியாவே பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. சிறந்த நடிகர் வாங்குறதுக்கு இவங்க 2 பேருக்கு ஒரு சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. சிறந்த குணச்சித்திர நடிகரா இல்லைனா செகண்ட் ஹாஃப்ல எல்லா லீடுமே நீங்க படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது. ஒரு 5 மினிட்ஸ் கூட மிஸ் பண்ணாதீங்க, படத்தை ஃபுல்லா பாருங்க. நட்டியோட போர்ஷன் கொஞ்சம் பெருசா இருக்குனாங்க, அது இல்ல பரவாயில்ல, அந்த நட்டியோட போர்ஷன் பெருசா இருந்தாலுமே அது ரொம்ப நல்லா இருக்கு. எந்த இடத்துலயுமே ஐயோ அப்படின்ற மாதிரி இல்ல, கரெக்டான ஒரு இப்படி ஒரு போலீஸ் இருந்தா நல்லா தான் இருக்கும் நிஜமாவே. விஜய் சேதுபதி நடிப்புல நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய மகாராஜா படம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. லக்ஷ்மி சார் கானு சார் அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர்லேயே வந்து படத்தில் ஏதோ தேடிட்டு இருக்கிறார் விஜய் சேதுபதி. அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், இல்லை ஒரு முக்கியமான ஒரு நபர், இல்லைனா ஒரு முக்கியமான ஏதோ ஒன்று, லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒன்றை விஜய் சேதுபதி அவர்கள் மகாராஜா படம் ஃபுல்லாக தேடிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லரில் நமக்கு எக்கச்சக்கமான கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணாங்க. அதில் வந்து வெட்டு குத்து கொலை, விஜய் சேதுபதி காதில் கட்டு போட்டுட்டு கையில் ஒரு அருவாலோட வச்சுட்டு சலூன் கடையில் இருக்கிற ஒரு சேரில் உட்காந்துருக்கிறாருப்பா. ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக வரும் போலயே. நம்ம ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி இந்த படம் பயங்கர வைலன்ஸாக இருக்க போது, விஜய் சேதுபதி பொழந்து கட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போனது எல்லாமே உடச்சு அப்படிப்பட்ட படம் கிடையாதுப்பா இது. இந்த படம் ஒரு தேடலுக்கான ஒரு படம். கடைசி வரைக்கும் தேடல்ங்கிற மாதிரி போகுது. எங்கப்பா இருந்து இந்த படம் பீக் எடுக்க போகுது, எங்க இருந்து பிடிச்சி இந்த படம் போகுது, எங்க கதை ஆரம்பிக்க போகுது, எப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட முடிகிற லெவலுக்கு வந்துச்சு, அப்போ ஆரம்பிக்குது கதை. கிளைமேக்ஸ்லலாம் நீங்கள் கதி கலங்கி கதறி கத்தி கூப்பாடு போட்டு கிழிச்சிருவீங்க அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விஜய் சேதுபதி சாரும் நம்ம அனுராக் கசிப் சாரும் வந்து பண்ணியிருக்கிறாங்க.